ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 14 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஏற்கனவே பார்ட் 13 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலனா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க கைஸ். இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம், அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் புரியும். ஓகே, நம்ம போன பாட்டில் என்ன நடந்ததுன்றதை ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்ம போன பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் செஞ்சுருப்போம் கைஸ், இன்டர்மீடியட் ஸ்டவ். ஓகே, இதில் நம்ம சானிட்டி கம் செஞ்சுருப்போம். அது எப்படி செய்கிறது, சுகர் எப்படி செய்கிறதுலாம் பார்த்துருப்போம் கைஸ். அடுத்து நம்ம ஒரு லைட் மெஷின் கன் லெஜெண்டரி டைப்பில் செஞ்சுருப்போம் கைஸ். ஓகே, வேறு என்ன, வேறு நம்ம மிஷன்ஸ் கொஞ்சம் முடிச்சிருப்போம். ஒரு வித்தியாசமான ட்ரக்கெல்லாம் பார்த்து அந்த ட்ரக் என்ன உடைச்சி அதெல்லாம் போன பாட்டில் போட்டிருப்போம் கைஸ். அதை பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா போச்சு. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ தொடங்குற முதல் நான் இந்த விஷயத்தை காட்டுறேன் கைஸ். ஃபைனலி நம்மளால் இந்த கன்ஸை க்யூ பண்ண முடியும் கைஸ். டயர் 3 இந்த பாருங்கள், இது டயர் 3 தான் கைஸ். போடுங்க காட்டுறேன். ஓகே பாருங்க கைஸ், இந்த விலங்குதா மேலே டயர் 3 கைஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளால் இந்த இந்த மிஷின் கன்னுமே நம்ம எக்யூப் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். 110 மெகசின் கைஸ். இப்போ ஒரே நேரத்தில் சொல்லலாம். மிஷின் கன் சரி தானே, பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, நம்ம கத்தியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு, மாற்றிட்டோம் கைஸ். நம்ம சொன்னமே அந்த ஈவெண்ட் அதில் தான் எனக்கு இந்த கத்தி கிடச்சிச்சு. ஓகே, இந்த கத்தியை நான் ஃபைனல் செஞ்சிடு. இதுவும் டயர் 3 தான் கைஸ். ஓகே, ஓரளவுக்கு தான் லூட் போச்சு. ஒரு 300க்கு மேலே டேமேஜ் கொடுக்குமா கைஸ், வேறு லெவல் ஃபைனலி. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பல மிமிட்டிக்ஸ் அன்லாக் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, இது மிஷனில் மிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இப்போ கண்டுபிடிச்சேன் கைஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் கைஸ், இந்த விஷ் மெஷின். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த 3 மிமிட்டிக்ஸ் தான் அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த எக்ஸ்பேன்ஷன், செக்யூரிட்டி யூனிட் எக்ஸ்பேன்ஷன். இனி நம்மளால் கைஸ் இனிமேல் கொஞ்சம் இந்த செக்யூரிட்டி யூனிட் செய்ய முடியும், அந்த ஐசோலேட்டட். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த பாருங்க கைஸ், நம்ம பேக் பேக்கை காட்டுறேன், இவ்வளவு டிவியேஷன்ஸ் இருக்குது பாருங்க கைஸ். அப்போ யோசிச்சு பாருங்க. ஐயா, ஃபைனலி கைஸ் அந்த 20ஆம் லெவல் வரப்பட்ட பாடு எனக்கு தான் கைஸ் தெரியும். ஓகே, நான் இது எப்படி வந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா, இந்த இந்த மெப்பில் எப்படி பார்த்தீங்களா, ஏதோ இந்த ப்ளூ கலரில் காட்டுதா கைஸ், ஒரு மாதிரி பெட்டியாக அந்த பெட்டியை தலைகின திருப்பின மாதிரி. அடுத்து அந்த வியப்புக்குறி, இந்த மாதிரி இதெல்லாம் சைடு குவெஸ்ட் கைஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் முடிக்கணும். இதை முடித்தா உங்களுக்கு எக்ஸ்பி தருவாங்க கைஸ். நான் அப்படி நிறைய சைடு குவெஸ்ட் முடித்தேன், அதுவும் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் கைஸ். ஓகே, அது சின்ன சின்ன மிஷன்ஸ்னால நான் அது ஆஃப்லைனில் விளாடி ஃபைனலி 20ஆம் லெவல் வந்துட்டேன் கைஸ். 6000 எக்ஸ்பி கிட்ட சேர்க்க சொன்னானுங்க, ஃபைனலி சேர்த்து வந்துட்டேன். இப்போ நம்மளால் டயர் 3 கன்ஸில் எக்யூப் பண்ண முடியும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ அந்த செக்யூரிட்டி யூனிட் ஃபஸ்ட்டு செய்வோங்க. இல்லை வேணாம், அந்த விஷ் மிஷின் அதை செய்வோங்க கைஸ். ஓகே, ஏண்டா நான் அதில் பவர் என்ன காட்டுறேன், அது சீரியஸ்லி வேறு லெவல். இதுமாரி எவ்வளோ நல்ல முடி இப்போ காட்டுறேங்க கைஸ். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க இது. ஓகே, ப்ளூ பிரிண்ட் ஷோ பண்ணிருக்கேன் பாருங்க கைஸ். இப்போ நம்ம மிஷன் முடிக்க தேவை இந்த இப்படி நம்ம கீழே காட்டுதா 8000 2000 இந்த டோக்கன்ஸ் எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன் கைஸ். இப்போ போகிறோங்க, அதுக்கு நீங்கள் மேலே அந்த இது இருக்கு இதாமத்துங்க கைஸ். இந்த இடத்துல இந்த ஸ்டெலஸ்டர் இதாமத்துனீங்கன்னா இதில் உங்களுக்கு தந்து கொண்டுருப்பாங்க கைஸ். இது எப்படி தந்தான்னு தெரியும், நான் கிட்டத்தட்ட 3 லட்சமா 34,000 தெரியல, அவ்வளோ சேர்த்துருங்க கைஸ். ஓகே, அந்த மிஷன்ஸ் பற்றி சொல்கிறேங்க கைஸ். இதெல்லாம் சைடு குவெஸ்ட் சரியா. இந்த ஜேர்னி இருக்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து டுட்டோரியல் டாஸ்க் கைஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமை பற்றி, இந்த கேமில் என்னென்ன செய்யணும், ஃபிஷிங், ஃபார்மிங் இதெல்லாம் எப்படி செய்யணும்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க கைஸ். ஓகே, இந்த மேலே இருக்கிறது கிறிஸ் ஆஃப் ஸ்மார்ட், இதெல்லாம் வேர்ல்டு மிஷன் கைஸ். இதுதான் மெயின், இதுதாங்க ஸ்டோரி மிஷன். ஓகே, நீங்கள் அந்த மிஷன் முடிக்க உங்களுக்கு ஸ்டோரி போகும். ஓகே, நம்ம இப்போ இந்த மேக் அ விஷன் இருக்கு கைஸ், என்னன்னு தெரியல, அதை அமர்த்தி பார்ப்போம் கைஸ். அது என்னன்னு தெரியல, அதை விட்டுருங்க. ஓகே, இதுதான் கைஸ் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லெஜெண்டரி ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் இதில் எடுக்கலாம் கைஸ், வேறு லெவலா. இது லோன் வுல்ஃபோட ஆர்மர் செட், இது நம்மள்ட்ட இருக்குது சரியா. ஆனால் நம்மளுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆர்மர், பவர்ஃபுல்லான ஆர்மர் தேவை கைஸ். அதான் நான் பார்த்துட்ருக்கேன் என்ன செய்கிறேன்னு. இதில் வாங்கலாம் கைஸ். ஓகேயா, நம்ம லோன் வுல்ஃபோட எந்த லெஜெண்டரி பவராக இருக்கோ அதெல்லாம் வாங்கலாம் கைஸ். இங்கே ஆர்மரு என்ன கைஸ், ஆர்மர் மட்டும்தான் இருக்குது. பிஸ்டல் ஷாட் கன், காய்ஸ் 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 மேலே இருக்குது காய்ஸ், போடு. இது ஆர்மர் செட் ப்ளூ பிரிண்ட்ஸு, இது கியரா. என்ன காய்ஸ், இது வேறு லெவலில் இருக்கும் போலே. காய்ஸ் போடு, இவ்வளோ வகையாக இருக்கா காய்ஸ். இல்லை 8000 காய்ஸ் இதுக்கு டோக்கன். ஆனால் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம இதில் எதை வேணாலும் வாங்கலாம் காய்ஸ். இந்த கட்டானாக்கு தான் காய்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது
நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஓகே. எதுலண்டா அந்த நான் ஒரு ஈவென்ட் காட்டுனேன் கைஸ். போன பார்ட்லயோ அதுக்கு போன பார்ட். அந்த ஈவென்ட்ல நீங்க இத கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. அதனால நான் வாங்க போறதில்ல. போடு. கைஸ் வேற லெவல். வேற லெவல். ஓகே. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. நம்மளுக்கு மெஷின் கன் ஓகே. ஸ்னைப்பர் ரிஃபைல். நம்ம லெஜெண்டரி தான் கைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா. நம்மளுக்கு ஆர்மர் தான் தேவை. கைஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ். இந்தா இருக்கு இதுல ஸ்கார். ஓகே. M416 ஓகே, ஓகே. விக்டர் தானே? ஆமா கைஸ். விக்டர் இல்ல வேற ஏதோ பேர் போட்டிருக்கு. ஆனா இதுல பாதி கன்ஸ் கைஸ் நம்மளுக்கு அந்த ஈவென்ட்ல தர்றாங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இப்ப ஆர்மர் இந்த ஆர்மரை வாங்குவோம் கைஸ். ஓகேயா? நான் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். இதில் இருக்க எல்லா ஆர்மருமே ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்குது. லெஜெண்டரி ஆர்மர் பார்த்தீங்கன்னா அந்த லோன் உல்ஃப் நம்ம வச்சுக்க லோன் உல்ஃப் தான். லோன் உல்ஃபில் ஹெட்டோட ஹெச்பி வந்து 60 சரியா? அப்படியே பார்ப்போமே. இது ஏதோ வானியல் போட்டிருக்கு. இதுலேயும் 60 தான் கைஸ். ஆமாம் கைஸ். அப்போ வேஸ்ட்டு. ஓகே நம்ம இந்த விஷ் மிஷினை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் மற்ற வேலையை செய்வோம் கைஸ். ஓகே. அதுக்கு முதல் இந்த இது முக்கியம் கைஸ். இந்த செக்யூரேட்டட் யூனிட் இதை நான் கொஞ்சம் 5 கிராஃப்ட் பண்ணலாமாங்க கைஸ் நம்மளால். ஓகே சார். நம்ம அதை அன்லாக் பண்ணிட்டோம்ல. நான் அதை கிராஃப்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. சரியா கைஸ்? நம்ம போட்ட பீட்ரூட் வளர்ந்துருச்சு கைஸ். ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். எடுக்க வேணாம். சரியா கைஸ்? அது இதா ஓகே சார். அப்படியே விடுவோம். ஓகே. நம்ம இந்த ஜேர்னி மிஷன்ஸை முடிப்போம் கைஸ். ஓகே. நான் தான் யோசிக்கிறேன். ஏன்டா அது கிராஃப்ட் பண்ணதுக்கு சில பல லூட்ஸ் வேணும். அது எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஓகே. நம்ம ஜேர்னியில் போவோம் கைஸ். ஜேர்னியில் இப்போ என்ன மிஷன்டா? ஓகே. 3 மிஷன் இக்யூப் பண்ணி ஓவர். ஓகே சார். ஏதாச்சும் ஒன்று இக்யூப் பண்ணி அந்த மிமிட்டிக்ஸ்குள்ளே போங்க. சரியா? திருப்பி பேக் வாங்கினீங்கன்னா அந்த இங்கே க்ரடில்ஸ் காட்டும். இது ஓவர் ரைட். சரியா? நம்ம இதில் வெப்பன் அப்புறமா மில்லியன் சேஞ்ச்மெண்ட். கைஸ் நம்ம மில்லியே இக்யூப் பண்ணுவோம். ஒன்று தான் கைஸ் இக்யூப் பண்ணேன். அதனால் நம்ம மிஷன் முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஜேர்னி கம்ப்ளீட். ஓகே. அடுத்த அப்கிரேட் எனி வெப்பன். சரியா கைஸ்? இது எப்படி செய்யணும் சொல்கிறேன். அதுக்கு தான் கைஸ் இந்த விஷ் மிஷின் தேவை. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் நம்ம அப்கிரேட் பண்ணணும். போங்க. இதுக்குள்ளே இல்லை. இதுக்குள்ளே இந்த கியர் ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே போய் தான் கைஸ் அப்கிரேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கன் அமர்த்துறோன்னு வைங்க. இந்த அப்கிரேட் பண்ணதுக்கு நம்மள்ட்ட ப்ளூ பிரிண்ட் இல்லை கைஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த கண்டை ப்ளூ பிரிண்ட்டை வாங்குவோம். நம்ம பிஸ்டல்லே வாங்குவோம் கைஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். தேவையில்லாமல் இதே வாங்குவோம் கைஸ். 2000 தானே. இது ப்ளூ பிரிண்ட் கைஸ். சரியா? இப்போ நம்மளுக்கு கிடச்சது பார்ப்போம். அப்கிரேட் பண்ண முடியுதா இல்லையா கைஸ்? ஓகே கைஸ். அப்கிரேட் பண்ண முடியுது. ஓகே கைஸ். ஸ்டார் 2 போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே போகிறோம் கைஸ். இந்த இதில் பார்த்தா விளங்குதா? 2 ஸ்டார் கிடச்சிட்டு கைஸ். போடு. ஓகே. இதான் அப்கிரேடோட விஷயம் கைஸ். இப்போ எனக்கு விளங்கிட்டு ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிடுது கைஸ். ஈஸி. ஓகே. இக்யூப் வெப்பன் அக்சஸரி. ஓகே கைஸ். ஓகே கைஸ். இந்த நம்மள இது ஒரு நான் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன் கைஸ். ஓகே. இப்படி தான் நடுவில் எனக்கு சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஞாபகம் வரும். அப்போ நான் சொல்லுவேன் கைஸ். ஓகே. நீங்கள் இந்த வெப்பன் அக்சஸரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிற அதுக்கான ஓப்பனாகிற இடம் வந்து டெட்ஸ் வீல் தான் கைஸ். நீங்கள் டெட்ஸ் வீலுக்கே போயிருங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்குமென்னு சொல்லித்தரேன் கைஸ். சொல்லி கைஸ் நம்ம டெட்ஸ் வீலில் வரக்கூடாது. ஏன்னா டெட்ஸ் வீலில் அவனை காணல. அப்போ மேஸ் மார்க்கெட் போங்க. இந்த மாதிரி இந்த சேஃபான இடங்களில் தான் கைஸ் அவன் இருப்பான். கைஸ் நம்ம அவனை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இவன் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ். இவனாக தான் இருக்கணும். ஷொப் பண்ணுவோம். சரியா கைஸ்? இந்த ஷொப்பில் நம்மளுக்கு இந்த க்யூப் வேணும் கைஸ். இந்த க்யூப் என்ன ஸ்டெல்லர் பிளானுலா இந்த க்யூப் வேணும் கைஸ். ஓகே. அப்போ தான் இவன்ட்டேருந்து நம்மளால் ஏதாச்சும் ஒரு அக்சஸ்டி அந்த இது வாங்கலாம் கைஸ். ஸ்கோப்பு சைலன்சர் அந்த மாதிரி. நான் இப்போ மேகசின் ஸ்கோப் சைலன்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் தேடுறேன். ஓகே. சைலன்சர்லாம் இருந்தால் வேறு லெவல் கைஸ். சுட்டா சத்தம் வராது. ஓகே. இதுதான் ஸ்கார் போட்டிருக்கேன். ஸ்கொப் தேவை. என்ன ஸ்காருக்கு ஸ்கொப் வச்சு அடிக்கணும் கைஸ். ஓகே. ஃபைனல் நம்ம வாங்கியாச்சு.
இப்படி தான் கைஸ் நம்ம அக்சஸரி வாங்கணும். அக்சஸரி அது என்னன்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இக்யூப் வெப்பன் அக்சஸரி. ஓகே, நம்ம இப்போ பேக்குள்ளே போங்க சரியா. அதில் கியர் பேக்குள்ளே போனீங்கன்னா இந்த உங்களுக்கு பிடிச்ச கண்ணுக்கு இந்த மோடிஃபை கொடுங்க கைஸ். ஓகே, மோடிஃபை கொடுத்து இந்த மேலே பார்த்தீங்களா அக்சஸரின்னு இருக்குது, இதில் நீங்கள் போடுங்க கைஸ். ஓகே, நம்மள்ட்ட ஏற்கனவே ஒன்று இருந்துருக்கு கைஸ், போடு. பரவாயில்ல, நம்ம இதை இக்யூப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், காருக்கு ஒரு ஸ்கொப்பு கிடச்சிருச்சு. இப்போ மிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்குமே. ஆமாம் கைஸ். ஓகே, நம்ம என்ன செஞ்சு கொம்பாட் கிராஃப்டிங்கில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரியா. போடு காய்ஸ், நீ இது மட்டும்தான். அப்பா, இதில் பேஸ் 5 மட்டும் இருக்குது காய்ஸ். போடு. இதில் இந்த மிஷன் எப்படி முடிக்கணும்னா எனக்கு இன்னுமே தெரியாதா கைஸ். ஓகே, இதை நான் வீட்டை போய் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே, பொறுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கொப்பு எப்படி இருக்குன்னு பாம். ஓகே, இந்த ஸ்கோப்பா. ஓகே கைஸ், நான் வீட்டை போயிட்டு காட்டுறேன். காய்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம இந்த கிரைண்ட் அடிக்கிறதுலாம் செம்ம கடுப்பாது காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ அப்கிரேட் ஆகும். நம்ம வந்து இப்போ வச்சிருக்கிறது ப்ரோசன் எக்ஸ் சரியா. மிமிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன எக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டீல். ஆமாங்க, ஸ்டீலே தான். ஓகே, இதுக்கு 5 மிமிட்டிக்ஸ் வேணுமாங்க, கொடுத்துருவோம். அடுத்து என்ன எலக்ட்ரோ. போடு. ரிஃபைனிங் ஃபோர்ஜ் வந்து எலக்ட்ரானிக்கில் இருக்குது காய்ஸ், அதாவது எலக்ட்ரோ. ஆனால் இதுக்கு பிரச்சனை இல்லை, செய்யலாம் காய்ஸ். இது செஞ்சால் வேறு லெவலில் இருக்குமே. ஃபார்முலா என்ன காய்ஸ், எல்லாமே இருக்குது காய்ஸ். இது நம்ம சிம்பிளாக எடுத்துடலாம் காய்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டீல் பிக்காக்ஸ். ஓகே, ஸ்டீல் பிக்காக்ஸ் இதை நம்ம செஞ்சுருவோம். ஓகே, இதுக்கு என்ன லூட் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இதில் செய்யலாது, நீ ஸ்டீல் தானே, அதனால் இந்த இது தான். காய்ஸ், நம்மளோட லூட்டில் மட்டும் பச்சையாக தெரியுது. ஓகே, காய்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு போட்டு காட்டுறேன். ஓகே, ஃபைனலி நம்ம ஸ்டீல் எக்ஸை கிராஃப்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கையில் இருக்குது, விளங்குதா, வேறு லெவலாக இருக்குல்லோ. இந்த மாதிரி குட்டி குட்டி மரங்கள்லாம் 2 அடியில் உடைக்குது காய்ஸ், நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்டோனெல்லாம் பழைய எக்ஸில் 8 கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ 10 கலெக்ட் பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, அடுத்ததான் நான் இப்போ இது 5 கிராஃப்ட் பண்ணேன் காய்ஸ். ஃபைனலி கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு, ஃபைனலி கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்மக்கிட்ட 2 மைனஸ் இருக்காங்க, அதனால நான் ஒன்றை தூக்கிட்டேன் கைஸ். இது ஈவெண்ட்டில் கிடச்சனால இது இருக்கட்டும் சரியா. இது நம்மளுக்கு இப்போ மைனிங்க்கு ஆள் இருக்கு, ஆனால் வுட் அடிக்க ஆள் இல்லை. அதுக்கு தான் ஒருத்தனை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகே, அப்புறம் காட்டுறேன் ஆளை. இதாங்க கைஸ் இந்த லோகிங் பீவர். கைஸ், இவனுங்கள்ட்டே வித்தியாசமான இது இருக்குது கைஸ். சியர் அப் 3 இதுதான் எல்லாத்தையும் பவராக இருக்குது. ஓகே, இப்படி வர பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு நீ 30 எனர்ஜி வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு வுட் அடிக்க போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இதெல்லாம் சும்மா சுற்றி கொண்டு இருக்கக்குள்ளே கிடச்சிச்சு கைஸ் எனக்கு. ஓகே, இப்போ இதில் ஒன்றா வைக்க வேண்டியதாங்க கைஸ். நீ இந்த போலார் ஜெல்லியும் புதுசாக இருக்குது, டெபாசிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், அந்த ஜெல்லி ஃபிஷ் கைஸ் இது. அடுத்து இந்த பப் படி. ஓகே கைஸ், என்ன கைஸ், ஃபார்முலா அன்லாக் ஆகிட்டான். போடு. இது வந்து அந்த நம்ம 2வது ஒரு பாஸ் ஃபைட் முடிச்சதுக்கப்புறம் தந்தானுங்க கைஸ். என்னென்னோ நடக்குது கைஸ் இங்கே, அவ்வளோதான். ஓகே, நட் கிராக்கர் இது. இதெல்லாமே அந்த ஈவெண்ட்டில் தான் கிடச்சேன், நான் சொல்லியிருப்பேன் முதல். கைஸ், இன்னும் இருக்கே, ஆனால் நம்மள்கிட்ட கூட இல்லை. ஓகே கைஸ், நம்ம இந்த பூனையை டெபாசிட் பண்ணுவோம். என்ன கைஸ், இதில் பெருசாக இருக்குது. போடு கைஸ், சிங்க் அபிலிட்டியா, இதுக்கு என்ன கைஸ் அபிலிட்டி இருக்குது, அப்புறம் வாச்சிட்டு வரேன். கைஸ், நம்மளுக்கு வந்து அந்த இதுவே ஓகே கைஸ், நம்மளோட இந்த ஜீனோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும்டா, இந்த மிஷன்ஸை முடிக்க பார்ப்போம் கைஸ். ஓகே, ஏன்னா மிஷன்ஸ் இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, என்ன இது. ஓகே, தானாலாம் மிஷன் முடிஞ்சு கொண்டிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் எப்படி முடிக்கணும்னு தெரியலன்னு இருந்தேன். இப்போ போகிறோம் கைஸ், பார்ப்போம். யூஸ் டச் ஃபயர்.
ஓகே. இதுக்கு அட்டாச் வயர் குடுத்து பார்ப்போம். நம்மள்ட்ட தான் அந்த சோலார் லைட் இருக்குல்ல. ஓகே. லைட்டு கீழ வரைக்கும் வருது. ஓகே காய்ஸ். காய்ஸ் மிஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு. போடு. இப்ப யூஸ் ஃபெசிலிட்டிக்குள்ள போயிட்டு ரெட் லைட் எப்படி குடுக்கன்னு தெரியல. ஆனா இன்னும் நம்மளுக்கு மிஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஒரு மிஷன் தான் காய்ஸ் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தது. ஃபைனலி கம்ப்ளீட் ஆயிட்டு. ஓகே காய்ஸ். இப்ப நம்ம இந்த மிஷன முடிப்போம். 4வது. அன்லாக் மிமிட்டிக் சோலார் பவர்டு ஜெனரேட்டர். ஓகே காய்ஸ். சோலார் பவர்டு ஜெனரேட்டர் அத அன்லாக் பண்ணேன். இவனுங்களே காட்டுவாங்க மிமிட்டிக்ஸ்குள்ள போனா. ஓகே காய்ஸ். இந்தா இருக்கு. காய்ஸ் அதோட நெறைய விஷயம் அன்லாக் ஆயிருக்கு. ஐயோ! மிமிட்டிக் தாறுமாறா போகுது. ஜர்னி கம்ப்ளீட். ஓகே காய்ஸ். கிராஃப்டிங் டிவியேஷனா? ப்ரொடியூஸ் பண்ணது. அப்புறம் காய்ஸ் நம்ம மைனர்ட்ட வேலை இது நம்மள மைனரால தான் முடியும். இத கலெக்ட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். கம்ப்ளீட் ஆயிட்டா? இல்லையே! நம்ம பாரமாயிருவோம் காய்ஸ். அதனால என்ன செய்வோம்? இத வைப்போம். சல்ஃபர். என்ன காய்ஸ் 600 எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. காய்ஸ் ஏதோ கிராஃப்டிங் டிவியேஷனாம் காய்ஸ். அது என்னன்னே ஒண்ணும் புரியல. காய்ஸ் ஏதோ கிராஃப்டிங் இப்ப டிவியேஷன்ஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு காய்ஸ். ஓகே. ஃபைட்டிங் டிவியேஷன்ஸ், இப்ப இந்த கேதரிங் டிவியேஷன்ஸ், அடுத்தது இந்த வீட்ல சும்மா இருக்கிற டிவியேஷன்ஸ், அடுத்து கிராஃப்டிங் டிவியேஷன்ஸ் காய்ஸ். இந்த கிராஃப்டிங் டிவியேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஏதோ செய்யணுமாம். ஓகே. பாப்போம் நம்மள்ட்ட அப்படி ஏதாச்சும் இருக்காண்டு. ஓகே காய்ஸ். இங்க கீழ தட்டி பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு காய்ஸ். இது வந்து 30% வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வருமா காய்ஸ்? ஓகே சார். 30% வந்துட்டு 30%க்கு மேல வந்துட்டு, ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு ஒண்ணும் தரல. ஹாட் வைன். இதே இதே வேறாங்க காய்ஸ். ஓகே. அது தார வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இது தந்துச்சுன்னா நம்மளுக்கு மிஷன் முடிஞ்சிடும். அப்படி இதுவும் தரும்னு நினைக்கிறேன். இந்த பப்பி. ஓகே. இது நம்மளுக்கு ஏதோ ஸ்மால் பலூன் ஏதோ தருதாங்க காய்ஸ். ஓகே. இது தார வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். ஓகே. நான் ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டேனே. அடுத்த மிஷன் முடிக்க பார்ப்போம். காய்ஸ் இந்த டிவியேஷன்ஸ்ல கிராஃப்ட் பண்ணேன் காய்ஸ். ஐயய்ய! ரொம்ப மோசம்டா. ஓகே. இது நம்மள்ட்ட பேக்லயும் கொஞ்சம் இருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். மிஷன் முடியுதான்னு பார்ப்போம். இந்தாரு காய்ஸ் ஒண்டு. இந்தா பார்த்தீங்களா காய்ஸ் மிஷன் முடிஞ்சு. போடு. சும்மா மிஷன் முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ். இப்போ நம்ம போய் கிராஃப்ட் பண்ணணும். அது மட்டும் தெரியும். பொறுங்க பசிக்குது அவனுக்கு. அப்புறம் காய்ஸ் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம் ஏதாச்சும் இந்த வித்தியாசமா. ஓகே ஓகே. இந்தா இருக்கு லிவிங் ஆர்மர். ஓகே. இதுக்கு அந்த பொருள் வேணும் காய்ஸ். இந்த டிவியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் இப்போ விளங்கிட்டா. அப்போ இதுக்கு டைம் எடுங்க காய்ஸ் இந்த மிஷன் முடிக்க. விளங்கிட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போய் ஆகணும். ஓகே காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்காகலாம் மிஷன் முடிக்கிற கஷ்டம். ஓகே. அதனால் நம்ம இந்த மிஷனை முடிப்போம் காய்ஸ். வேறு என்ன நம்மளோட அந்த டைட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா கைஸ். அது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோம் கைஸ். 22 ஆக்டிவேட்டர் நம்மளுக்கு ஹெச்பி ஏற்றருக்கு. ஒரு ஹை லெவல் கத்தி டயர் 3 இதாங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஸ்காரை கேலிப்ரேட் பண்ண பார்த்தேன் கைஸ். ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு கேலிப்ரேட் பண்ணிட்டேன். 2 தடவை கேலிப்ரேட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே. 7 தடவை கேலிப்ரேட் பண்ணலாமா கைஸ். போன முறை 4 தடவை தான் இருந்துச்சு. நல்ல விஷயம் அது. ஏற்கனவே 100க்கு மேலே கைஸ் டேமேஜ். இப்போ யோசிச்சு பாருங்கள் 7 தடவைக்கண்டா. ஓகே காய்ஸ். நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ். நான் ஃபைனலி இந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன். நான் எப்படி வந்தேன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு போஸ் டெலிபோர்ட்டரை நான் அன்லாக் பண்ணியிருந்தேன் நான். அப்போ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அதனால் நான் அங்கே டெலிபோர்ட்டாக இங்கே பறந்து வரேன் கைஸ். ஏன்னா அந்த இடம் உயரம். கீழே வந்தால் கன்ஃபார்ம் டெத்து. அதான் இப்போ பறந்து வரேன். ஓகே காய்ஸ். ஓகே ஃபைனலி வந்தாச்சு. என்ன ஸ்டார்டிங்கே பாட்டு கேட்குது. எவனாச்சும் பார்த்துட்டானுங்க. ஓகே காய்ஸ். இந்த இடத்துக்கு தான் வர சொன்னானுங்க. ஒன்றுத்தையும் காணல. ஓகே. சிந்தா இருக்கு அந்த ரோபோட். பொறுங்க வரேன். இதோட காய்க்கிறது முதல் எல்லாமே கொல்லும். ஓகே ஓகே. ஆக்டிவேட் இருக்குது. ஆக்டிவ் பண்ணி விட்ருவோம்.
பார்த்தீங்க சொன்னேன் தானே, இப்போ ஒரே இடத்துல செத்தான் தானே கத்தியில். டேய் சும்மா என்ன கைஸ் இவன் 2 அடி என்ன. ஓகே நம்ம போய் கதைப்போம். ஓகே நான் இப்போ சொல்ல வந்துட்டு நான் வரைக்குள்ளே தான் பார்த்தேன். நம்மளை டிவியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு காய்ஸ். நம்ம இங்கே வாரோம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு காய்ஸ் ஏதோ ஒன்று. ஓகே பரவாயில்ல நம்ம கிளைம் பண்ணுவோம். அடுத்த மிஷன் கடைசி. இப்போ நம்ம அதை வச்சு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணணும் கைஸ். ஓகே காய்ஸ் நம்மளுக்கு 5 அன்லாக் ஆயிடுச்சு. போடு 12 மிஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இனி கஷ்டமாக வரப்போகுது கைஸ். எக்லிப்ஸ் கோடெக்ஸ் நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ். அதை நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். ஓகே இதோட போய் கதைப்போம். நம்ம மெயின் மிஷனை மறக்கக்கூடாது. இந்த பிளேஸ் எம்டியாக இருக்குது. எங்கே சப்ளைஸை நம்ம கேட்குறோம். ஓகே ஸோ அதை வந்து இது ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ எங்கேயோ வச்சுருக்காங்க ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம போய் அங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம் கைஸ். ஓகே இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். போகிறோங்க நம்மளுக்கு இந்த பூயா பாஸ் மாதிரி இதில் இருக்குது. ஓகே நம்மளுக்கு குயிக் ஆக்டிவேட்டை கொடுத்துருக்காங்க கைஸ். இது டக்குன்னு இது உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது தான் வந்து. ஓகே கைஸ் ஆர்மரையும் கூடிய சீக்கிரம் மாற்றுறேன் கைஸ் சரியா. ஓகே உரல்ல இவன் செத்துட்டான். போடு கைஸ் இங்கே யாரும் செத்தெல்லாம் கிடக்குறாங்க கைஸ்ப்பா. இப்படி யாரும். ஓகே என்ன இது இதான் சப்ளையா. ஐயோ ஐயோ டே இந்த பூச்சி வெடிக்குமே கைஸ். தப்பிட்டேன். ஓகே கைஸ் போடு ஹாஸ்பிட்டல் வந்தால் நல்லதாக போச்சு. இப்படி நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்குமோ காய்ஸ். போடு இப்போ இனி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் அந்த இது எடுக்க ஆக்டிவேட்டர் எடுக்க காய்ஸ். இப்போ என்ன செய்யணும். ஓகே காய்ஸ் அதுகிட்ட ரிட்டர்ன் போயாம் அந்த ரோபோட்டு. இதாங்க காய்ஸ் இந்த ரோபோட். ஓகே வந்தாச்சு. இதான் அந்த சப்ளைஸ் இந்தா வச்சுக்கொண்டு நம்ம கொடுக்குறோம் காய்ஸ். ஓகே இதுதான் ரொம்ப தேங்க்யூ. நான் இதை கலெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க கைஸ். ஐயோ இப்போ திருப்பி எங்கேயோ கூப்பிடுது கைஸ். ரிஃபைனரி பொல்யூஷன் பாயிண்டா. இது பெருசா இருக்கு வேணா. ஓகே கைஸ் நம்ம ஏதோ கிரே வாட்டர் அண்ட் ஃபைண்ட் மேயர் ஹொட்டோக்கா அவர் தான் வந்து நம்மளுக்கு சேலரி கொடுப்பாராங்க கைஸ். கைஸ் நம்ம கேட்குறோம் நீ போறியா அப்போ என்னோட ரிவார்டு என்று கேட்குறோம் கைஸ். ஓகே திருப்பி அதே சொல்லுது கைஸ். ஓகே நம்ம போவோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு காய்ஸ் ஏண்டா இப்போ நம்ம போகிறோம் சரியான டேஞ்சர். நான் ஏற்கனவே அங்கே போய் செத்துருக்கேன் காய்ஸ். 2-3 தடவை செத்துருக்கேன். ஏண்டா அந்த இடத்துல ரிஃபைன்டு பாட்டுக்கான லூட்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் போகைக்குள்ளே செத்துட்டேன் காய்ஸ். ஓகே அவ்வளோ கூடுறமான மோன்ஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்குது காய்ஸ். நான் சொன்ன மண்ணுக்குள்ளே பூந்து வந்தெல்லாம் அடிக்குங்க காய்ஸ். இன்னொன்று கண்ணாடி வச்சுட்டு இருக்கு. சுட்டா அந்த புல்லட் நம்மளுக்கு பட் நம்ம செத்துருவோம் காய்ஸ். சரி ரொம்ப ஃபஸ்ட்டு நான் இப்போ அங்கே போயிட்டு காட்டுறேன். எனக்கு பிடிக்காது. அங்கே ஸ்டார்டஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு சானிட்டி ஒரே ஏறிக்கொண்டே இருக்குது. அதனால தான் எனக்கு சானிட்டி ஏரியா நான் செத்துனேன் ஒருக்கா. ஓகே நான் இப்போ அங்கே போய் காட்டுறேன். ஓகே முன்னுக்கு ஆக்டிவேட்டர் இருக்குது. அதை ஆக்டிவ் பண்ணலாமா வேணாமன்னு வேறு பயமாக இருக்குது. ஓகே இங்கே தான் வர சொன்னாங்க. ஒருத்தனை காணல. வி சொல்லுது நம்ம போய் ரோபோட்டை வேலையை செஞ்சு கொண்டிருக்கோமா.
இந்த லீவ் நாள்னு கேட்டுக்கொண்டு கைஸ். எனக்கு இந்த இடமே பிடிக்காது. கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கனால பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆக்டிவேட்டரும் இருக்குது, சானிட்டி கம்மியும் இருக்குது. அதான் ஐயோ காய்ஸ், இதுக்குள்ளே தான் காய்ஸ் நான் செத்தேன். நான் இதுக்கு முதல்ல ஒஸ்ட்டு காய்ஸ். ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த ரிஃபைன் பார்ட், அந்த ஃபேன் இதெல்லாம் கிடைக்கும் காய்ஸ். வேக்யூம் பார்ட்ஸும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வேக்யூம் கிறிஸ்டல் காய்ஸ். நம்மளுக்கு இன்னொரு புது என்னது அது, என்ன கர்மன்றது, டிவியன் கிடச்சிருக்கு. இது வருதா ரொம்ப கிடச்சி காய்ஸ். ஓகே, இதான் சப்ளை ட்ராப்ஸ். ஓகே எடு, நம்ம இந்த சப்ளைஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரே வாட்டருக்கு போகணுமா கைஸ்? அப்படி இங்கே பாருங்க, சானிட்டி ஏறி கொண்டு இருக்கு. நான் இப்போ தான் கவனிச்சேன். செத்துருவோம் போலே கைஸ். நல்லா நான் அடலை சொட்டு கொண்டு வந்துடுங்க கைஸ். ஓகே, அது என்ன செய்யணும்டா, நம்ம நொக்கானா திருப்பி எலும்பலாம் கைஸ். நொக்காய் நம்ம எலும்பலைன்னா செத்துருவோம் கைஸ். எனக்கு இந்த இடமே பிடிக்கல கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். கைஸ் நம்ம இப்போ கிரே வாட்டர் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஹொட்டோக்கு நிறையா கண்டுபிடிக்கணுமா கைஸ்? ஐயய்ய ரொம்ப மோசம்டா. நல்லா எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து என்னால் டெலிபோர்ட் ஆகி போக முடியும். ஏன்னா நான் டெலிபோர்ட் ரன் பண்ணிட்டேன். ஆடா போங்கடாடே காய்ஸ். இப்போ இந்த இடத்துக்கு போக சொல்லுது காய்ஸ். நான் காட்டுறேன். இது நான் இங்கேருந்து போனது இல்லை, எப்படி இருக்க போகணுன்னு தெரியல. பைக் எடுத்துகிட்டே போங்க கைஸ். நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி நடுவில் ஏதாச்சும் சம்பவம் நடந்தால் அதையும் காட்டுவோம் கைஸ். கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு சேஃப் ஜோனாங்க கைஸ். ஓகே, இப்போ அந்த டெட்ஸ் வீல் அந்த மாதிரி இடம் தான் கைஸ் இது. யாரும் 2 பேர் காய்ச்சிட்டு இருக்காங்க கைஸ். நீ எத்தனை நாள் தூங்கினா அப்படி காய்ச்சி கொண்டு விசரமா இருக்காங்களா? தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இன்னுமே ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா இந்த கேமில் நிறைய விஷயம் இருக்கு கைஸ். இதுக்கப்புறம் வர போஸ் இன்னுமே கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நான் அது விளாட்ணுன்னா உங்களுக்கு சரி அடுத்த போகிற வீடியோவில் காட்டுறேன் கைஸ். லோ இங்கே இருக்காங்க கைஸ். இவன் அங்கே இருந்தான். சரி என்ன நம்மளோட வேலையை பார்ப்போம். ஏன்னா வீடியோ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் கட் பண்ணி போட்டுருவோம். அதனால் பிரச்சனை இல்லை. நான் சண்டை போடணும்னு நினச்சேன் காய்ஸ். எல்லாருமே இங்கே தான் காய்ஸ் இருக்காங்க. கிளார் ஓகே வந்தாங்க காய்ஸ். ஒட்டோ டே லூட்டதாடா ஸ்பீக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி H37 சேவ் பண்ணதுக்கு. இவன் சொல்ல வரானா, இவன் வந்து இவன் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டாங்க பார்த்து மே ஃப்ளைஸை. ஓகே நம்ம வந்து இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். ஓகே இங்கே ஏதோ இருக்கா. அது வந்து க்ரீப்பிங் இன்டு அவர் நைட் மேரா காய்ஸ். ஒரு ஸ்பைடராங்க காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்ற அடுத்த பாஸ் ஃபைட் காய்ஸ். ஓகே காய்ஸ், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாசமா பயந்து கொண்டே இருக்காங்களா? இவங்களால இவங்க கண்ணை மூடவே முடியலை. அவ்வளோ பயமா காய்ஸ். ஓகே இப்போ பீப்புள் எல்லாரும் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்களாம். இவனுக்கு ஐடியாவே இல்லையா நம்ம எப்படி அவங்க மிஸ் ஆகிறாங்கன்னு. அதோட அவங்க உயிரோடு இருக்காங்களே இல்லையான்னு நம்மள்ட்ட கேட்குறான். நம்ம போட்டோம் அது என்னன்னு பார்க்கல. ஓகே நம்மளை இந்த எப்பயும் தெரியும் தானே, நம்ம தானே மெயின் கேரக்டர். அப்போ அப்படி தான். ஓகே காய்ஸ் லெவலப் ஆகிட்டோம். போடு காய்ஸ். இப்போ கன்னா தந்தாங்க நம்மளுக்கு. போடுங்க காய்ஸ். மேலே வரந்தானே போடு வேறு லெவல். ஓகே ஐஸ் டேலண்ட் காய்ஸ். Tier 3 armor guys. M416 Tier 3 போடு.
ஹம்பி இங்கே நிற்கிறான். போடு போடு வேறு லெவல் காய்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் தான் காய்ஸ் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐயோ இது ரொம்ப மோசம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சரியான கஷ்டம் காய்ஸ். லெவல் 28 போகணுமா காய்ஸ் இங்கே போகிறதுக்கு நம்ம. ஐயோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய செஞ்சுருப்போம் கைஸ். நிறைய செஞ்சுருப்போம். எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது நான் சொல்கிறேன் கைஸ். பாருங்க நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் கைஸ். நான் உண்மையிலேயே முக்கியமான அந்த வெண்ட்ரிங் விஷ் மிஷின் அதை ஓப்பன் பண்ணேன். அதில் வேறு லெவல் கைஸ். உண்மையாக சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஓகே காய்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோ எனக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போ விடைபெற உங்கள் சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நல்லதாக இருக்குன்னு நான் இப்பயே சொல்லிக்கிறேன். பாய்.